பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே விட்ட இடத்திலிருந்து ராமாயண கதையை தொடரப்போகிறோம். தசரமா சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாக விளங்கக்கூடிய ராமன் விஸ்வாமித்தர் பின்னாலே சென்று தாடகையை சம்மாரம் செய்து அகலியுடைய சாபத்தை தீர்த்து சீதையை அந்த கன்னிமாடத்திலே கண்டு காதலித்து அடுத்து சிவதனுசை ஒழித்து அடுத்து திருமணத்திற்கு தயாரானான். ஆகவே திருமணத்திற்கு வரும்படி ஜனக மகாராஜா இவருக்கு தசரமகா சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பினார். தூதுவர்கள் வந்து அந்த ஓலையை கொடுத்தார்கள். அந்த தூதுவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தசரதன் அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்தான். அடுத்து மிதிலையை நோக்கி நம்முடைய படைகள், நம்முடைய மக்கள் எல்லோரும் புறப்படுங்கள் என்று ஆணையிட்டான். எல்லோரும் புறப்பட தயாரானார்கள். என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே முடித்தோம். விட்ட இடத்திலிருந்து இப்பொழுது அப்படியே தூங்குகின்றேன். அங்கே அயோத்தியிலிருந்து அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளும் இங்கே புறப்பட்டது. விடைபொரு நடையனான் சேனை வெள்ளம் ஓர் இடையிலை உலகினில் என்னை எண்டிய கடையுக முடிவினில் எவையும் கால்பட புடைவேர் கடலென எழுந்து போயது. யுக பிரளய காலத்திலே கடலானது பெருகி உலகம் முழுவதும் தண்ணீர் பரவுவது போல தைரதனுடைய படையானது புறப்பட்டது. அந்த கடையுக காலம், அந்த ஊழிக்காலம் வருகிற போது கடலானது பொங்கி உலகம் முழுதும் வந்துவிடும். அப்போது இந்த உலகத்தை பெருமாள் காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே விழுங்கி விடுவார். ஒரு ஆலையின் மீது பள்ளி கொண்டிருப்பார். பிறகு இந்த உலகத்தை கீழே உமிழ்வார் என்பது பொதுவான கருத்து. இதை திருமழிசையாழ்வார் சொல்லுகிற போது கூட பண்டும் என்றும் மேலுமாய் ஒரு பாலன் ஆகி ஞாலமேள் உண்டும் மண்டியாலை துயின்றாதி தேவானே வண்டை கண்டு தன் தோழாய் அலங்காலாய் காலந்த சீர் புண்டாரிக பாவை சேரும் மார்பூமிநாதனே என்று திருமழிசையாழ்வார் சொல்கிறார். அவர் உண்டு மொழிகிறார் என்பதை ஏன் தொண்டரடி பொழியாளர் கூட சொல்கிறார். காவலில் புலனை வைத்து கலிசன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு விழுதிருக்கின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டுமிழ்ந்த மூல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமான நகருளானே என்று சொல்லுகிறார். அதை போல அந்த பிரளய காலத்திலே கடல் பொங்கும்போது எப்படி உலகம் முழுதும் தண்ணீர் பரவுகிறதோ அதை போல தைரனுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள். தேர்ப்படை சென்றது. யானையின் மீது மகிழ்ச்சிகள் சென்றார்கள். குதிரைகள் மீது வீரர்கள் சென்றார்கள். காலாட்படை சென்றது. வீரர்கள் வாள் ஏந்தி சென்றார்கள். இளைஞர்கள் வில் ஏந்தி சென்றார்கள். பல்லக்குகளிலே மகளிர்கள் சென்றார்கள். தாவி தாவி குதிரைகள் செல்லுகின்றன. யானைகளெல்லாம் வழிநடுக தென்பட்ட கரும்பு, வாழை போன்றவற்றையெல்லாம் ருசி பார்த்து கொண்டே சென்றன. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் ஆண்களும் பெண்களும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள். தைரதன் படை மிதிலைக்கு புறப்பட்டது. ஊர்வலமாக புறப்பட்டது. ராமனின் திருமணம் காண அயோத்தியிலிருந்து புறப்பட்டது. அயோத்தியிலிருந்து புறப்பட்ட தசரதன் சேனையின் தலைப்பகுதி மிதிலையில் போய் சேர்ந்து விட்டது. அந்த ஊர்வலத்தினுடைய வால்பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் அயோத்தியிலேயே உள்ளது என்கிறார். படை நெருக்கத்தின் இடையிலே ஒரு உளுந்தை போட்டால் கூட உளுந்து விடாது என்கிறார் கம்பர். உழுந்திட இடமலை உலகம் எங்கனும் அழுந்திய உயிர்க்கலாம் அழுக்கும் வாயனான் எழுந்திலன் எழுந்திடை பலரும் சேனையின் கொழுந்து போய் கொடிமுதலில் மிதிலை கூடிற்றே என்றார். ஊர்வலத்துடைய தலைப்பகுதி மிதிலைக்கு போய்விட்டது. ஊர்வலத்துடைய வால்பகுதியின் அயோத்தியிலே தான் இருக்கிறது. இதற்கிடையிலே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நெருக்கமாக செல்கிறார்கள். ரொம்ப நெருங்கி போகிறாங்க. இடைவெளி இல்லாமல் போகிறார்கள். ஒரு உளுந்தை தூக்கி ஒரு பிடி எடுத்து மேலே வீசினால் அது பூமியிலே விழாது. எல்லோருடைய தலைமையிலும் தோல் மேலும் கை மேலும் தான் விழும். பூமியிலே விழுவதற்கு அங்கே இடைவெளி இல்லை, கீழே விழுவதற்கென்றார். அந்த அளவுக்கு நெருக்கமாக சென்றார் என்றார். உழுந்திட இடமலை உலகம் எங்கனும்
அழுந்திய உயிர்க்கலாம் மறுக்கும் பாயினான் எழுந்தில நேர்ந்தடை படரும் சேனையின் குழுந்து போய் கொடிமுதல் மிதலை கூடிட்டேன்றார். இங்கே உழுந்திட இடமில்லைன்னார் கூட்ட நெருக்கத்தை பார்த்து. ஆனால் பின்னாலே வரக்கூடிய கதையில் ராவணன் அங்கே இறந்து கிடப்பான். அப்படி ராவணன் இறந்து கிடக்கிற போது ராவணனை பார்க்க எல்லாம் ஜனங்கள்லாம் வர்றாங்களாம். அப்படி வருகிற போது அந்த கூட்டத்தை பார்த்து கம்பர் என்ன சொல்லுகிறார்? எழுவிழுந்தால் எழுவிழாத கூட்டன்றார். அங்கே எழுவிழுந்தால் எழுவிழாத கூட்டன்னு சொல்கிறார். இங்கே உளுந்து போட்டால் உளுந்து விழாத கூட்டன்னு ஏன் சொல்கிறார்? இங்கே உளுந்து என்பது ஒரு மங்களப் பொருள், எள் என்பது ஒரு அமங்கலப் பொருள். அமங்கல நிகழ்ச்சியிலே எள்ளை பயன்படுத்த வேண்டும், மங்கள நிகழ்ச்சியிலே உளுந்தை பயன்படுத்த வேண்டும் என்று இங்கே அருமையாக பயன்படுத்துகின்றார் கம்பர். ஆகவே அந்த அமங்கல பொருள் இடத்திற்கேற்றபடி எந்தெந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படுத்தவராக அங்கே கம்பர் ஆட்டாளர் விளங்குகின்றார். வெண்கொற்ற குடையும் வெண் சாமரங்களும் படைக்கு மேலே நிறைந்திருப்பதால் இந்த சேனை வெண்ணுரை நிறைந்த கங்கை ஆற்றி போல ஒத்திருந்தது. கங்கை ஆறு நுரைகளோடு போய்கிட்டு இருக்கோம். கங்கை ஆறு வெண்ணுரையோடு போய்கிட்டு இருக்கோம். அப்படி வெண்ணுரையோடு கங்கை ஆறு போய்கொண்டு இருக்கிற போது அந்த வெண்ணுரை எப்படி இருக்குதுன்னா, இந்த வெண்கொற்ற குடையும் வெண் சாமரங்களும் படைகளுக்கு மேலே நிறைந்திருப்பதால் இந்த சேனை வெண்ணுரையை நிறைந்த கங்கை ஆற்றை போல இருக்கிறது என்றார். ஒட்டகங்களின் மீது பெரும்பாரம் மேறப்பட்டு அவையும் ஊர்வலத்தில் சென்றன. பாலை விரும்பாமல் கடலை விரும்பும் சில மனிதர்களைப் போல இனிமை வாய்ந்த தலைவர்களை தின்னாமல் கசக்கும் வேப்பிலையை தேடி தின்றன என்று அங்கே சொல்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காயிரு. கனி இருக்கும்போது காயை தின்ற மாதிரி சில ஒட்டகங்களெல்லாம் நல்ல இலைகளை தின்னாமல் வேப்பிலையை தின்றன என்று அங்கே குறிப்பிடுகிறார். தரையிலே படும் வாள்களை உடைய குட்டி பெண் யானைகள் மீது கொள்ளை பெண்கள் சென்றார்கள். ஆமை மீது ஏறி வரும் தேரையைப் போல குட்டி யானைகளின் மீது கொள்ளை பெண்கள் சென்றார்கள். ஆக அப்படிப்பட்ட குள்ளமான பெண்கள் எல்லாம் அப்போ இருந்தார்கள்னு சொல்கிறாங்க. ஆகவே பூமி தோய்படி சித்தரும் போயினார் ஆமை மேல் வரும் தேரையின் நங்கரா என்று சொல்லுகிறார். அடுத்து மகளிர் மனம் கழித்து ஓடுறாங்களாம். ராமனுக்கு கல்யாணம், அந்த கல்யாண நிகழ்ச்சியை பார்க்கணும். ஆகவே அயோத்தியிலிருந்து புறப்பட்டு போகிறோமேன்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்களாம், வேகமாக மனம் சந்தோஷத்தோடு ஓடுறாங்களாம். சந்தவார்குழல் சோர்வபை தங்களார் சிந்து மேகலை சிந்தையும் செய்களார் எந்தை வில் இருத்தான் எனும் மின்சொலை மைந்தர் பேச மனம் கழித்து ஓடுவார். என்னுடைய தந்தையாக, தாயாக, அப்பனாக, அன்னையாக விளங்கக்கூடிய திருமாலுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ராமன் இங்கே வில்லை வளைத்தானேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அத்தனை பேரும் போகிறாங்களாம். கூந்தல் அவிழ்ந்து விடுவதையும் அருந்து சிந்தும் மேகலையின் மணிகளை எடுத்து கோக்கவும் எண்ணாமல் மகளில் ஓடுறாங்க. எத்தனையோ மணிமேகலையெல்லாம் சிந்துது, முத்துக்கள்லாம் உடம்பிலிருந்து சிந்துது, முத்து மாலையெல்லாம் சிந்துகிறது. அதையெல்லாம் எதையும் கவலைப்படாமல் அதையெல்லாம் கவனிக்காமல் மேலே சென்று கொண்டே இருக்கிறார்கள். அந்தணர்கள் முற்பட்டு செல்கிறார்கள். குடையார் குண்டிகை அந்தனர் முந்தினர். குடையையும் குண்டலத்தையும் ஏந்திய அந்தணர்கள் மற்றவரை முந்திக் கொண்டு முன்னே சென்றார்கள். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எவ்விற்கும் செந்தன்மை பூண்டோடுகளானார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட அந்தணர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. குசையொரு பரியும் தேரும் வீரரும் குழுமியெங்கும் விசையோடு கடுகு பொங்கி வீங்கின தோழியெங்கும். அதாவது இந்த படைகளெல்லாம் போய்கொண்டே இருக்கிற காரணத்தினால் நிறைய தூசி எழும்புகிறது. அந்த தூசி எழும்புகிற காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் ஒரே தூசிமயமாக இருக்குதான். குசை ஒரு பரியும் தேரும் வீரரும் குழுமியெங்கும் விசையோடு கடுகு பொங்கி வீங்கின தூளியெங்கும். இப்படி தான் மகாபாரதத்தில் ஒரு சிறிய கதை. காசிராஜன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன். அவனுடைய மகள்கள் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை 3 பேருக்கும் அங்கே சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தான். அந்த சுயம்பரத்தை காண்பதற்காக எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்தாங்களாம். எல்லோரும் தேர்களை வருகிற போது அந்த தேர் சக்கரத்திலிருந்து எழுந்த தூசியானது அந்த காசி மாநகரம் முழுவதும் பரவிவிட்டதான். ஆனால் அப்பொழுது அந்த காசி நகரத்து மன்னன் சொன்னான்னா, இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த காசி மாநகரத்திற்கு நாம் தூசி மாநகரம் என்று பெயர் வைத்து விடலாம்னு சொன்னான். அப்படிப்பட்ட தூசி அந்த காலத்தில் எழுந்த மாதிரி இந்த ராமாயண காலத்திலேயும் மிகப்பெரிய தூசியானது எழுந்தது. இங்கே ராமனுடைய திருமணத்தை காண சென்ற தேர்களுடைய அந்த ஓட்டத்தினால் தூசிகள் புரண்டது. அடுத்து அரசனான தசரதனின் அன்பிற்குரிய பட்டத்து அரசியர் அல்லாத நேயமங்கையர்கள் புறப்பட்டார்கள். 60,000 பேர். பட்டத்து அரசிகள் கோசலை, கைகேயி, சுமித்திரை. பட்டத்து அரசிகள் இல்லாத நேயமங்கையர்கள் 60,000 பேர்.
நெறியடை படரவேந்தன் நேயமங்கையர் எழுந்தார் 38 இரட்டி கொண்ட 1000 மீழும் கொங்கை செப்பரும் திருவின் நல்லார் திருவையர் சோழப்போனார். 60,000 பேர் அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அது கல்யாணம் பண்ணிட்டதுக்கு ஒரு சிறிய கதை உண்டு. அதாவது ஜமதக்னி முனிவருடைய மகன், ஜமதக்னி ரேணுகாவுடைய மகன் பரசுராமன். கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னியை கொன்றுவிட்ட காரணத்தினால் சத்திரிய குலத்தையே கொல்லுவேன் என்று சபதம் எடுத்து அரசர்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டே வந்தான் பரசுராமன். அப்படி கொன்று குவித்து கொண்டு வருகிற போதே கல்யாணமாகி இப்போ தான் 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் விட்டுடுவான். அதனால் தசரத மகா சக்கரவர்த்தி என்ன பண்ணார், பரசுராமனை எதிர்க்க முடியாமல் ஒரு கல்யாணம் பண்ணுவார். திருப்பி 1 வருஷம் முடிகிற போது இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவார். இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவார். இப்படியாக 60,000 திருமணத்தை அவர் செய்தார் என்று சொல்வார்கள். கைகையை புறப்படுகிறாள். பொய்கையம் கமலக்கானில் பலிவதோர் அன்னம் என்ன கைகையர் வேந்தன் பாவை கணிகையர் ஈட்டம் பொங்கி 100 சூழ்ந்த ஆய்மணி சிவிகை தன்மேல் தெய்வமங்க ஏறும் நானே தேனிசை முரள போனாள். 1000 பல்லக்குகள் படைசூழ கைகை அனவள் அங்கிருந்து புறப்படுகிறாள். அறத்து 6 இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் என்னார். இந்த பல்லக்கை பற்றி திருவள்ளுவரும். ஆக இத்தனை பல்லக்குகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. குருமணி சிவிகை தன்மேல் கொண்டலின் மின்னிதென்ன இருவரை பயந்தனங்கை யாழிசை முரள போனாள். அதாவது சுமித்திரையுடைய மகனாக விளங்கக்கூடிய லக்குவனையும் சத்துருக்குனையும் பெற்ற அந்த சுமித்திரையானவள் யாழிசை முரள பற்பல விதமான சிவிகைகள்லாம் பல்லக்குகள்லாம் தன்னை படி சூழ அவளும் சென்றாள். அதுக்கடுத்து தான் கடைசியில் கோசலை புறப்படுகிறாங்க. வள்ளலை பயந்தனங்கை வானவர் வணங்க போனாள். வள்ளல்னு சொல்கிறார். வள்ளல்னால் யார்? ராமன். இந்த ராமனை பயந்தனங்கை வானவர் வணங்க போனாள்னார். வள்ளலைன்னா ஏன் வள்ளல்னு சொல்கிறாருன்னா, அவர் எல்லாருக்கும் தான தர்மம் செய்தவர். பெருமாள் மச்சவதாரம் எடுத்து வேதங்களை எல்லாம் சோமசோரன் பிடுங்கி பிரம்மாவிடத்தில் கொடுத்தார். கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரத்தை எடுத்து இந்திரன் இழந்த செல்வத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தார். வராகம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுத்து பூமியை மீட்டு பூமாதேவி இடத்திலே கொடுத்தார். நரசிங்கம் என்கின்ற அவதாரத்தை எடுத்து பிரகலாதனுக்கு மூலக ஆட்சியை கொடுத்தார். வாமனன் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுத்து இந்திரனுக்கு தேவலோக ஆட்சியை கொடுத்தார். ஆக இப்படி பரசுராமன் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுத்து உலகை காசிபுருக்கு தானமாக தந்தார். ராமனாக அவதாரம் எடுத்து பரதனுக்கு நாட்டை வழங்கினார். பலராமனாக அவதாரம் எடுத்து தன்னுடைய தம்பியை வழங்கக்கூடிய கண்ணனுக்கு துவாரகை ஆட்சியை தந்தார். கண்ணனாக அவதாரம் எடுத்த போது பாண்டவர்களுக்கு நாடு வழங்கிய வள்ளலானார். இப்படி வள்ளல் தன்மையோடு அவர் இருந்த காரணத்தினால் அவரை குறிப்பிடுகிற போது வள்ளல் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆழ்வார்கள் மற்ற பெரியோர்கள் எல்லாம். திருவைசி ஆழ்வாரோடு சொல்லுவார். பெருமாளை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார், அவரை வள்ளலார்னு சொல்லுவார். வெள்ளை வேலை விற்பு நாட்டி வெள்ளை இற்றவளாய் அள்ளாலாய் கடைந்தான் அறுவரைக்கோர் அமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர்க்கு அளித்தையும் வள்ளலாரை என்று மற்றொரு தெய்வம் நான் மதிப்பனோ. பெருமாளை தவிர ஒரு தெய்வத்தை நான் மதிப்பனா அப்படின்றார். அந்தளவு பெருமாள் மேலே ரொம்ப பக்தர். அதே போல தான் இங்கே அதுபோல் அப்படிப்பட்ட வள்ளல். அந்த வள்ளலை பயந்தனங்கை வானவர் வணங்க போனாள். இங்கிலது எண்ணுங்காலில் விழுதறை வளாகம் தன்னில் மங்கையர் இல்லை என்ன வளர்ந்தையர் வருங்கு போனார். எப்போ உலகத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் இங்கே கூட்டிட்டாங்களான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே மிகப்பெரிய 7 கடல்களை ஒத்த மிகப்பெரிய அளவிற்கு மங்கையர்களெல்லாம் அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக ஊர்வலத்திலே சென்றார்கள். மெய்க்காப்பாளர்கள் காவல் காத்து சென்றார்கள். அந்த காலத்திலே பாதுகாப்புக்கு யானைப்படை இருந்தது. இந்த காலத்திலே பாதுகாப்புக்கு பூனைப்படை இருக்குது. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம்னாங்க. ஆக அப்போ ஆணைப்படை இப்பொழுது பூனைப்படை. காரணம் இன்றியேயும் கனல் வழிக்கும் கண்ணார் அரணங் கனையமாதர் அடிமுடை காத்து போனார். அந்தனர் 2000 பேர் தன்னை சுற்றி வர வசிஷ்டர் பல்லக்கிலே செல்கிறார். பரதனும் சத்துருக்கனும் வசிஷ்டருக்கு பின்னாலே போகிறார்கள். கவிகையின் நிழல் கற்பின் அருந்ததி கணவன் வெள்ளை சிவிகையில் அன்னும் ஊரும் தசிமுகன் என்ன சென்றான். விஸ்வாமித்திரன் பின் சென்ற ராமலக்குவரை போல வசிஷ்டருக்கு பின்னாலே பரதனும் சத்துருக்கனும் சென்றார்கள். திருவள்ளார் மார்பர் செல்வச் சிலையினர் தேரர் வீரர் இருவரும் முனிவன் போன இருவரும் என்ன போனார். அடுத்து தைரன் மகா சக்கரவர்த்தி கிளம்புறார். தைரதன் சென்ற காட்சி. நித்திய நேமம் முத்தினேம் யான் பாலம் சென்னை வைத்த வெண்மனைவெல் எல்லாருக்கும் வர ஒரு முனியும் பொண்ணும் 10 ஆண் நிறையும் யாரும் பறிவுடன் நல்கி போனாக. செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து இறை வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு
யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தானமெல்லாம் கொடுக்கணுமோ அந்த தானத்தை எல்லாம் கொடுத்து விட்டு அடுத்து தசரத மகா சக்கரவர்த்தி போடுகிறார். அந்த தருகை, அந்த தானம் கொடுப்பதிலே தசரத வல்லவர். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்கின்றார் திருவள்ளுவர். ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயலினார். ஆக அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவராக தசரத மகா சக்கரவர்த்தி இருந்தார். தசரத மகா சக்கரவர்த்தி தானம் கொடுப்பதிலே நீண்ட கைகளை உடையவர்னு கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தை ஆரம்பிக்கிற போதே சொல்கிறார். தருகை நீண்ட தைரதன் தான் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குருகை நாதன் குறைகடல் காப்பதே. இந்த ராமனுடைய கதையை நான் எழுதுறதுக்கு என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார் அருள்புரினு சொல்லுகிற போது, அப்போ ராமனை பற்றி சொல்கிற போது தருகை நீண்ட தைரதன் தான் தரும். தருகைன்னா தரக்கூடிய தை, அதாவது தான தர்மம் செய்யக்கூடிய கைகளை உடைய தசரதன் சொல்கிறார். அப்படிப்பட்ட தசரதன் தான தர்மங்களை செய்துவிட்டு அங்கே திருமணத்துக்கு புறப்படுகிறார். அந்தணர்கள் புனித வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு புனிதமான மந்திர நெறி தெளித்து கொண்டு அங்கே சென்றார்கள். மேகலை அணிந்த மடந்தையர் பல்லாண்டு வாழ்த்துப்பாடலை பாடிக்கொண்டு சென்றார்கள். அருமுறை வரைக்கும் ஓதி அருகு நீர் தெளித்து வாழ்ந்த பருமணி கலாபத்தார் பல்லாண்டு செய்ப்ப பரவ போனார். கொற்றவேல் மன்னர் செங்கை பங்கைய குழாங்கள் கூம்ப மற்றொரு கதிரோன் என்ன மனிதனும் தெரில் போனான். வேலேந்திய மன்னர்களின் செந்நிற கைகளாகிய செந்தாமரை கூட்டங்கள் குவிந்து போக ஒரு புதிய சூரியனைப் போல தசரதன் மணிகள் ஒலிக்கும் நீண்ட தெரியலை ஏறி அங்கே சென்றான். எல்லாரும் அப்படி புறப்பட்டு மேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க. தைரதனமும் சேனையும் புறப்படுவது இருந்தபோது பொழுதி ஆகாயவனம் சென்று அதற்கு மேல் செல்ல இடமில்லாமையால் கீழே இறங்கி வந்து கடலை தூத்துதான். அந்த புழுதி கிளம்பி நேரம் மேலே போச்சு. அதுக்கு மேலே மேகம் இடிக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு தூசுக்கு வழி இல்லைன்றதுக்காக எல்லாம் கீழே வந்து கடலில் வந்து விழுந்தது. அந்த கடல் தண்ணியே தூந்து போச்சுன்றார் கம்பருடைய கற்பனை. தீர்த்தது சென்றது ஓடி திரையின கடலை எல்லாம் தூர்த்தது சகரோடு பகைத்தன துளி வெள்ளம். அடுத்து பேரிகை ஒலி இடிவொலியைப் போல வென்றது. தைரதனின் வெண்குற்ற குடையைப் போல நாம் வெண்மையாக இல்லையே என்று சந்திரனும் அங்கே பயந்து ஓடினானா. திங்கள் வெண் குடை கண்டோட தேவரும் உருளச் சென்றான். மந்திர கீத ஓதை வலம்பொறி முழங்கும் ஓதை அந்தனர் ஆசி ஓதை ஆத்தழு முரசின் ஓதை கந்துகோல் களித்தின் ஓதை கடிகையர் கவிகின் ஓதை இந்திர திருவன் செல்ல எழுந்தனந்த திசைகள் எல்லாம். தசரனுடைய 4 வகையான படைகள் எழுப்பிய தூளியானது விண்ணுலகமாய் சென்றதால் விண்ணுலகமே மண்ணுலகமாகி வச்சான். விண்ணுலகத்தில் போயிட்டு மண் சேர்ந்து போனதுனால இனிமேல் இதை விண்ணுலகம் என்று அழைக்கக்கூடாது மண்ணுலகம் என்று அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படிப்பட்ட நிறைய வாகனங்கள் சென்றது என்பதை கம்பர் சொல்லுகிறார். தாக்கிய களிரும் தேரும் புறவியும் படைஞர்தாலும் ஆக்கியே தோழி வண்ணும் மண் உலக ஆக்கப் போனான். நீருடை ஆடையாலும் நிலைமகளும் பாரம் தாங்காது முதுகை நெளிச்சாலாம். ஐயோ இவ்வளோ உள்ள படைகள் போதே, இவ்வளோ உள்ள ஜனங்கள் போகிறாங்களே, இப்படி ஒரே இடத்துல நெருக்க போகிறாங்களேன்னு பூமாதேவிக்கே பாரம் தாங்காமல் முதுகை நெளிந்ததென்றார். நீருடை ஆடையாலும் நெளிந்தனள் முதுகை என்றால் பார்வரை நீக்கினான் என்று உரைத்ததும் பரிசு முன்னோ என்று அங்கே சொல்கிறார். அடுத்து தசரனுக்கு முன்னே புறப்பட்ட சேனையானது சந்திரசேலம் என்னும் மலையின் அடிவாரத்தை அடைந்தது. தசரதனும் சந்திரசேலம் என்னும் மலையின் அடிவாரத்தை அடைந்தான். இன்னனம் ஏகி மன்னன் யோசனை 2 சென்றான். பொன்வரை போலும் இந்து சைலத்தின் சரல் ஊக்கான். யோசனை என்று சொன்னால் 24 மைல். அதாவது நலன் தேர் ஓட்டுகிற போது இருதுவண்ணன் போனான். ஒரு மேலாடை விழுந்து விட்டது. அதை எடுங்கன்னு சொன்னான். உடனே நலன் தேரை நிறுத்தினான். தேரை நிறுத்தி இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் இடைவெளி எவ்வளோன்னாக்கா 240 மைல் என்றார். 4 காதம் நடந்தது என்றார். 4 காதம்னா 4 24 காதம் 240 மைல். இங்கே யோசனை என்று சொன்னால் அதுவும் 24 மைல் தான். தத்துவாம்பரி நிறுவி அத்துயில் தருகை என்ன 10 யோசனை கடந்தது பரியன பகர்ந்தான். 10 யோசனைனா 10 24 240 மைல். ஆகவே இன்னனும் ஏகி மன்னன் யோசனை 2 சென்றான். பொன்வரை போலும் வந்து சேலத்தின் சரல் புக்கான். அடுத்து அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். உரலோடு கட்டப்பட்ட கண்ணன் 2 மருது மரங்களுக்கிடையே நுழைந்து 2 மரங்களையும் வேரோடு சாய்த்ததைப் போல கட்டுத்தறியால் கட்டப்பட்ட யானைகள் 2 மாமரங்களுக்கிடையே சூழ்ந்து அந்த மரங்களையெல்லாம் சாய்த்தது என்று இங்கே சொல்லுகிறார். திரண்டதாள் நெஞ்சு ஏறி பனைமருது இடைவொடியே புரண்டு பின் உருளடும் போனவன் போல உருண்டுகள் தொடர்பிறகு தறியடும் ஒருங்கே 2 மாமரம் நடந்தது ஓர் யானை என்று சொல்லி அங்கே அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கடுத்து
பதங்கொள் பாகனம் மந்திரி ஒத்தனன் பல்நூறிதங்கள் குளிகளா இறைவனை ஒத்ததோர் யானை. அடுத்து மதங்கொண்ட யானைகளெல்லாம் அங்கே பாகனுக்கு கட்டுப்படாமல் ஓடியது என்று தான் சொல்கிறார். இடிப்பாறை இல்லாத யமராமன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் என்பதைப் போல அந்த யானைகளெல்லாம் அங்கே சென்று கொண்டிருந்தது, பாகனுக்கு கட்டுப்படாமல் என்பதை சொல்லுகிறார். அடுத்து அந்த கருங்கல் சாலையானது பொன்வண்ணமாக ஆகிவிட்டது. கருங்கல் சாலை தேர் போகிறது. தேருடைய சக்கரம் பொன்னாலான தேர் சக்கரம். இது தேர் சக்கரம் உருண்டு கொண்டே போகிற போது இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறம் சாலையில் கருங்கல் மேலே பட்டு அந்த கருங்கல் பொன்னிறமாக மாறி போச்சான். உருண்ட வாய்தரும் பொன் உருள் உரைத்து உரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறம் ஆக்கியது இரதம் என்று சொல்லுகிறார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதைப் போல அந்த பொன்னாலான சக்கரங்கள் சேர்ந்த தேரானது போனதுனால அந்த கருங்கல் சாலைகள் கூட சிகப்பாக மாறிவிட்டது, மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது என்கிறார். ஆகவே பெரியோர்களினுடைய சேர்க்கை நன்மையை தரும். சேரிடம் சேர்ந்து சேருன்னுவாங்க, பெரியாரை துணை கொடல்னுவாங்க. ஆக அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அதாவது செல்வ வளம் மிக்க நாடாக அயோத்தி நாடு விளங்கியது. அந்த தசர மகாசக்தி விளங்கினார். அவருடைய படைகளெல்லாம் தேர்களெல்லாம் சென்று கொண்டிருந்தன. அடுத்து மகளிரும் ஆடவரும் மயிலுடன் திரிந்தார்கள். குயிலுடும் மினிது பேசி சிலம்படும் மினிது கோவி மயிலனும் திருவையென்ன தெரிந்தனர் மகளிரெல்லாம். குயிலை விட இனிமையான குரலாக பேசிக்கொண்டு மயில் போல தெரிந்து கொண்டு அங்கே மங்கையரெல்லாம் போனார்களாம். குயில் போலும் சிலம்பின் நாதம் போலும் ஒலி எழுப்பி மயில்கள் தெரிந்தன போலும் அங்கே சென்றார்கள் பெண்கள். தாளினை கால்கள் நாற்ப தாரடை அழிகள் நாற்ப வாழறி தெரிவை என்ன தெரிந்தனர் மைந்தல் எல்லாம். காலில் உள்ள வீரக்கல்லில் உழைக்கவும் தாம் அணிந்துள்ள பூமாலையில் உள்ள வண்டுகள் ஆரவாரம் செய்யவும் சிங்கங்கள் போல ஆடவர்கள் தெரிந்தார்கள். அடுத்து அமரமாதரை ஒத்துழைரம் சொல்லால் அமரமாதரை ஒத்தது வானமே. மிகப்பெரிய சொற்சிலுமம் ஆடக்கூடிய பாடல்களை எல்லாம் இந்த பாலகாண்டத்திலே வரைக்காட்சி படத்திலே அமைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் படுத்தவர். புலவர்கள் பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே தான் இந்த சந்திரசேகர பாடத்தை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த கவிதை அமைப்புகளை எழுதியிருக்கிறார். பேரவாவோடு மாசுனம் பேரவே பேர ஆவோடு மாசுனம் பேரவே ஆற ஆரத்தினும் மருவியே ஆற வாரத்தின் ஓடும் மருவியே ஆழி பொங்கும் மரம்பெயர் ஓதியே ஆழி பொங்கும் மரம்பெயர் ஓதியே. இப்படி என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து படித்தால் பொருள்களெல்லாம் வேறு வேறுமாக விளங்கும். அப்படிப்பட்ட கடினமான பாடல்களையெல்லாம் கூட மிகச் சிறப்பாக எழுதி வைத்திருக்கிறார் கம்பர். இந்த கம்பருடைய கவித்திறமையை பார்க்க வேண்டுமானால் கற்பனை வளத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த சந்திரசேகர படத்தில் தான் நாம் பார்க்க முடியும். அவருடைய எல்லா புலமையும் நயத்தையும் இந்த இடத்திலே காட்டியிருக்கிறார். அடுத்து தைரதன் தன்னுடைய சேனைகளோடு சந்திரசேகர மலையின் அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு சோனையாற்றை அடைந்தான். முறையெல்லாம் முடித்து மன்னனும் முறித்தேர் மேல் இறையெல்லாம் வணங்கப் போனான். எந்துடன் சேனை வெள்ளம் குறையலாம் சோலையாகி குழியலாம் கணீராகி துறையலாம் கமலம் மன்னர் சோனையார் அடைந்ததென்றே. அடுத்து அங்கே சோனை என்று சொல்லக்கூடிய ஆற்றை அடைந்தார்கள். உச்சி வேலையிலே நறுமணச் சோலை அடைந்தார்கள். அடைந்தவன் நிறுத்த பின்னர் தன்னரும் சோலை சார்ந்தார். இசை போல பேசும் பெண்கள் முன்னே குயிலே வாய் திறக்க நாங்கள் என்ன குயில்கள்லாம் பறிச்சா ஆனால் நம்மளை விட ரொம்ப இசையாக பேசுகிறாங்களே இனிமையாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் இங்கே வாயை திறக்கூடாதுன்னு அங்கே இருந்த குயில்கள்லாம் வாய் திறக்கலையா. கூசின அல்ல பேச நாணின குயில்கள் எல்லாம் வாசகம் வல்லார் முன்னின்று யாவர் வாய் திறக்க வல்லார். நன்கு பேச வல்லவர்கள் முன்னே வாய் திறந்து பேசும் வல்லமை உள்ளவர் யாவர் என்று சொல்கிறார். அடுத்து மனைவனுடைய செல்லை கேட்டு ஒரு கணவனானவன் புன்னை மரத்து உச்சியில் ஏறினான். மனைவி சொல்லியே மந்திரமென வாழ்ந்தான். போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜோடியில் ஒரு மனைவி என்ன சொன்னாலாம், இதோ இந்த புன்னை மரம் இருக்கிறதே, இந்த புன்னை மரத்துண்டி உச்சி வரை நீ ஏறுவாயா என்று சொன்ன உடனே என்னுடைய மனைவி சொல்லிவிட்டாள், நான் ஏறி விடுகிறேன்னு சொல்லி அந்த புன்னை மரத்துண்டி உச்சியில் ஏறிட்டானான். நாடு பூங்குழல் நன்னுதல் புன்னை மேல் ஏறினான் மனத்து உம்பசென்றேறினாள் ஊரும் ஞானத்து உயர்ந்தவராயினும் வீறு சேர் முலை மாதரை வெல்வரோ. நாளும் வளர்கின்ற பேரறிவினாலே உயர்ந்த ஞானிகளும் இருமாந்து விழுந்திருக்கும் முலைகளை உடைய மகளிரை வெல்வார்களா, வெல்ல முடியாது, வீழ்வார்கள் என்று அங்கே கம்பநாட்டாளர் சொல்லுகிறார். மனைவி சொல்லே மந்திரம்னு அங்கே இருந்தாங்க, அவங்கெல்லாம் மனைவி சொல்லை கேட்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறார் கம்பர். இப்படி தான் என்ன பண்ணார், ஒரு ராஜா நாட்டில் எல்லாருமே மனைவி சொல்ல கேட்குறவங்களாக இருக்காங்களே, மனைவி சொல்ல கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க போலகுதே,
ஆகவே மனைவி சொல்லை கேட்காத யாராவது ஒருத்தருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும்னு அவர் நினச்சாராம். அதனால் என்ன பண்ணார், அவர் ஒரு முரசறைந்தார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே வர வேண்டும்னாராம். இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த டைமில் வரணுன்னாராம். அரசவைக்கு எல்லோரும் வந்தாங்க. வந்தவுடனே உங்கள் அத்தனை பேர்லேயும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இங்கே மனைவி சொல்ல கேட்குறவங்கெல்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க, மனைவி சொல்ல கேட்காதவங்கெல்லாம் ஒரு பக்கம் நில்லுங்கன்னாங்களாம். வந்த 1000 பேரில் மனைவி சொல்லை கேட்கக்கூடிய 999 பேர் ஒரு பக்கம் பண்ணாங்களாம். ஒரே ஆள் மட்டும் தண்டி அப்படி நின்னானா. உடனே அவன் நினச்சாரான், ராஜா மனைவி சொல்ல கேட்குறவங்க 999 பேர், இந்த மனைவி சொல்ல கேட்காதவங்க ஒருத்தன் தான் போலகுதுன்னு நினச்சிட்டு உடனே அவனை கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து இந்த மைக்கில் கொஞ்சம் நேரம் பேசினாரான், ஒலிபரிக்கலை. உடனே அவன் சொன்னானா, ஐயா ராஜா அவர்களே, மனைவி சொல்ல கேட்காதவன் நான் நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, நானும் மனைவி சொல்ல கேட்குறவன் தான். வீட்டிலேருந்து புறப்படுகிற போதே என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஏதோ ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு, 1000 பேரை கூப்பிட்டு யாரோ ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே கூட்டத்தோடு கூட்டமாக நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அப்போ தான் அவர் கண்ணில் படுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால் என் மனைவி சொன்னபடி நான் கேட்டதுனால தான் நான் தள்ளி நின்னேன், அதனால தான் உங்கள் கண்ணில் நான் பட்டேன். உடனே எனக்கு மந்திரி பதவியை கொடுத்தீங்கன்னு சொன்னாரான். ஆகவே நானும் மனைவி சொல்லை கேட்குறேன்னாரான். ஆக மனைவி சொல்லை கேட்கக்கூடியவர்கள் நாட்டில் இருந்தார்கள் என்பதை அங்கே கம்ப நாட்டாழ்வார் அருமையாக சொல்லுகிறார். ஆகவே பூக்குள் விளையாடலை முடித்தவன் யாவரும் புனராட பூந்தார்கள், ஏயும் தன்மையர் இவ்வகை யாரெல்லாம் பாயும் திம்புகள் பண்ணை சென்று எழுதினார். இப்படியெல்லாம் மனைவி சொல்லை கேட்கக்கூடிய மங்கையர்களாக இருந்து எல்லோரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து அங்கே அந்த பயணத்தை துவக்கி கொண்டிருந்தார்கள். அங்கமன் மண்ணை நிலையில் ஆடுவானம் என்ற தோற்றால் கங்கைவா சடையானன்ன மாமுனி கனல மேலாள் மங்கையர் கூட்டத்தோடும் மாணவர் கிரைவன் செல்லும் பொங்குமா கடலில் செல்லும் தோற்றமே போன்றதன்றே. அடுத்து அங்கிருந்து அவர்களெல்லாம் புறப்பட்டாங்க. புறப்பட்டு அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள். இணைய எய்தி இருமுனல்லாடிய வனைகருங்குழல் மைந்தரும் மாதரும் அணைய நீர் வரிந்தாக வந்தேறினார், புனையினரும் துகில் பூனோடும் தாங்கினார். அங்கே நீர் விளையாடல்கள் மற்றதையெல்லாம் செய்துவிட்டு அடுத்து அங்கேருந்து அங்கே புறப்பட்டு போகிறாங்க. அடுத்து நிலா ஒளி எங்கும் பெருகிய தோற்றம் சொல்கிறார். நிலா ஒளியானது மிகப்பெரிய ஒளியை தூண்டிருந்தது. ஆறலாம் கங்கையாய ஆழிதாம் கூறுபார் கடலையை ஒத்த குண்டெல்லாம் ஈரிலான் கையிலேயே ஏந்த எண்ணினி வேறு நாம் போல்வது நிலவின் மிக்கமே. நிலவு வந்ததுனால ஆறு மேலே அந்த வெளிச்சம் பட்டதுனால ஆறெல்லாம் கங்கை போல காட்சியளிக்கிறதான், ஆழியெல்லாம் பார்க்கடலை போல ஒத்திருக்கிறதான், குன்றெல்லாம் வெள்ளிமலையாக விளங்கக்கூடிய கைலை மலை போல் விளங்குகிறதான். அந்த நிலவனுடைய ஒளி அப்படி இருந்ததுன்றதை ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அடுத்து பொன்னூரும் கலந்தூசும் துரத்தல் வம்போல் நன்னுதல் உரித்து சென்பால் அகத்துலதானும் மீத்தாள் உன்னரும் துறவு கொண்ட உணர்வுடைய ஒருவனே போல் தன்னையும் துறக்கும் நன்மை காமத்தை தங்கிட்டென்றே. அதாவது அப்படி போய்கொண்டே இருக்கிற போது ஒரு பருவம் வந்த ஒரு பெண்மணியும் ஒரு வயது வந்த வாலிபனும் 2 பேரும் அங்கே ஒருவரை காதலித்தார்கள். அப்படி காதலித்துக்க போதே அங்கே காதல் திருமணம் நடந்து விட்டது. தன்னுடைய தாய் தந்தை அத்தனை பேரையும் தடுத்து கூட அந்த பெண் அவனை மணந்து கொண்டாள் போய்கொண்டிருக்கிற போதேன்னு சொல்கிறார். ஏன்னாக்கா அதாவது தாயை தந்தையை சகோதரனை சகோதரியை சுத்தத்தை நட்பை அத்தனையும் துறந்து விட்டு வருகின்ற தன்மை அந்த துறைகளுக்கும் உண்டு, இந்த காதலுக்கும் உண்டு என்று சொல்லி அந்த காதலுடைய பெருமையை அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அடுத்து ஆடல் பாடல்களோடு மிகச்சிறந்த சிறப்பாக ஆண்களும் பெண்களும் கூடி கழித்து கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். தைரதன் பரிவாரங்களோடு கங்கையை கடந்து மிதிலை நகரை நெருங்கினான். தைரத மகா சக்கரவர்த்தி பரிவாரங்களோடு வந்தார். மிதிலை நகரை அடைந்தார். வந்தன் அரசன் தழும் ஓகிய பொங்க வெந்தடு கிளரும் தேரும் கலினமா கடலும் சூழ சந்திரன் நிறைவு தன்னை சர்வதோ தன்மை தோன்ற இந்திர திருவந்தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். அதாவது ஒரு சூரியனை சந்திரன் வந்து எதிர்கொள்வதைப் போல அந்த தசரம சக்கரவர்த்தியை ஜனக மகாராஜா எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்தார். இதில் இந்த எல்லைக்கு வந்துட்டான உடனே அவரை எல்லைக்கே வந்து அழைத்து போடுவதற்காக அங்கே ஜனக மகாராஜா வந்தார். உலக மக்களுக்கு தந்தை போன்றவனான தசரதன் எதிரே ஜனகன் தன் மனத்தின் வேகத்தை பெற்ற பெரிய தேரிலே வந்து சேர்ந்தான். தந்தையே அணைய தகுவினான் முன் தன் சிந்தையே பொருளுடன் தேரில் வந்து எழுதினான். தேரிலிருந்து இறங்கிய ஜனகன் தசரனின் கைச்சகையால் தசரனுடைய தேரில் ஏறினான். தசரன் ஜனகனை தழுவிக்கொண்டான். இவர் ஏறினார். அவருடைய தசர மகாச்சேரி தேரில் ஏறிக்கொண்டு 2 பேரும் அப்படியே வராங்க. ஈயே திருநும் தெரிந்து நீதன் மொய்குள்தின் சேனை பின் நிற்க முன் சேரலும்
கையின் வந்து ஏறின கடிதன் வந்து ஏறினான், ஐயனும் முகமலர்ந்து அகமுறத் தழுவினான். ஆக அப்படியாக தசரம சக்கரவர்த்தியும் ஜனக மகாராஜாவும் 2 பேரும் அங்கே ஒரே தேரிலே, தசரனுடைய தேரிலேயே அங்கே புறப்பட்டு மிதிலை நோக்கி திருப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிதிலையுடைய எல்லையிலே தந்தையை எதிர்கொண்டு வரையறுக்க ராமன் தம்பி லக்வனும் மிதிலையிலிருந்து புறப்படுகிறான். ராமனும் தம்பி லக்வனும் தந்தையை எதிர்கொள்றதுக்காக வர்றாங்க. ஜனகரின் படை தன்னை சூழ்ந்து வர ராமன் தேரேறி புறப்பட்டான். தம்பியும் தானும் தானையும் மன்னாகர் பொம்புதன் புறவையும் படைஞரும் படைவர செம்பனின் பசுமணி தேர்ந்து வந்து எய்தினான். உம்பரும் உரகரும் துழவலான். அடுத்து தசரன் பாதங்களை ராமன் பணிந்தான். எழுந்த ராமனை தசரன் தழுவினான். காவையும் கோளையும் கடிகொழிய அவையும் ஒத்து ஓவியும் சுழிகட பொலி வந்து ஒருவட தேவரும் தொழுகடல் சிறுவன் முன் பிரிவதோர் ஆவிவன் தென்னவன் தரசன் மாட நிகனான். அதாவது உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆவியானது, உயிரானது மீண்டும் அந்த உடலிலே வந்து சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் தசரனை விட்டு பிரிந்து சென்ற ராமன் மீண்டும் தசரனிடத்திலே வந்து சேர்ந்தான்றார். அதாவது தசரனை உடலாகவும் ராமனை உயிராகவும் இங்கே காட்சிப்படுத்துகிறார். அத்தகைய ராமன் தசரனை விட்டு முன்பு பிரிந்த உயிர் மீண்டும் தசரனின் உடம்பில் வந்து பொருந்துவதைப் போல தசரனை அடைந்தான். ஏன்னா ஏற்கனவே சொன்னார் இல்லையா, எண்ணிலா அருந்தவத்தோன் எம்பிய சொல் மருமத்தின் நெருநில் பார்ந்த புண்ணிலாம் கனல் உணிந்தால் எனச்சுவையில் புதலோடும் உள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று சொல்லாட கண்ணிலான் பற்றிழந்தான் என உடந்தான் கிடந்துயரம் காலவேளான்னாரே. ஆகவே கண்ணில்லாதவன் கண்ணை பற்றி அந்த கண்ணை இழைப்பது போல பிள்ளை இல்லாத நான் பிள்ளையை பற்றி இந்த ராமனை இழைக்கிறேனேன்னாரே. அப்போ வந்து என்னுடைய உயிர் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னாரே. அப்படிப்பட்ட உயிர் போனாலும் திருப்பி அந்த உயிர் திரும்பி வந்து சேர்ந்த மாதிரி அந்த தசரனுடைய தேரிலே வந்து ராமன் அங்கே சேர்ந்து தசரனை வழிபட்டான்றார். அடுத்து அணுகிய ராமனும் அரசனை பணிந்தவன் இருந்ததும் தசரன் தழுவினன். உன்னுபேர் அன்புமிகு ஒருகி வந்து உன்கண்ணீர் பன்னுராமரைகள் தர தோல்தெழும் பரதனை பொன்னின்மார் புறானைத்து உயிர் வரப் புள்ளினான் தன்னைய தந்தை தாதையமும் தழுவினான் என்னவே. உடனே பார்த்தான் அந்த பரதனை அந்த ராமன் தழுவுகிறான். அடுத்து சத்ருகனை அந்த லக்குவன் தழுவுகிறான். ஆக ஒவ்வொருவரும் ஒருவரை தழுவி அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். இருவரையும் கடலமன் திருவரும் வரினார் நால்வரும் பொருவில்லார் மனையனும் நயினார். தம்பியர்களெல்லாம் குதிரை மீது வர ராமன் தேரின் மீது பவனி வந்தான். அன்புடை தம்பியர் ஆடல்மாம் இசை வர தெம்புடன் அண்ணனும் தேரில் மேலேறினான். இப்படியெல்லாம் வர்றாங்க. ஆக மிதிலையத்தை நோக்கி வந்துட்டாங்க. மிதிலையில் இருக்கக்கூடிய ஜனக மகாராஜனுடைய அரண்மனைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் போகிறார்கள். அப்படி போகிற போது ராமன் தேரிலே வருகிறான். தம்பிமார்களாக விளங்கக்கூடிய பரதன் லக்குவன் சத்ருகன் எல்லாம் குதிரை மேலே வருகிறார்கள். தசரனும் ஜனகமகா சக்கரவர்த்தியும் தனியாக ஒரு தேரிலே வருகிறார்கள். இப்படி மிதிலையை நோக்கி அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலிருந்து நாளை தொடருன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகை ராமச்சந்திரன். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.